Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். டெல்லியில் போய் பணிந்து தலை குனிந்து அடமானம் வைத்துள்ளது திமுக தலைமை அப்படிங்கிற இதில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது காட்டமான விமர்சனம் அப்படின்றத தாண்டி அதில் சொல்லப்பட்ட கருத்து என்பது உண்மை. இப்போ ஒன்றிய அரசு உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்களா? அப்போ கல்வியினுடைய வளர்ச்சி நிதியை தர மறுக்கின்ற ஒன்றிய அரசு ஏற்பாடு செய்திருக்கின்ற நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன், நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருந்தா ஐயா ஸ்டாலின் அவர்களை நம்ம பாராட்டியிருக்கலாம். தமிழ்நாட்டிற்கு நிதி வாங்குவதற்காக நீங்க போல, உங்களுடைய நிதியை பாதுகாப்பதற்காக போயிருக்கிறீங்க. ஆனா அவர்களும் கை விரிச்சு விட்டதாக, அதாவது வாயை வாடகைக்கு விடக்கூடியவர் அவர். மானமே இல்லாம நீங்க எப்படி திமுக போய் சேர்ந்தீங்க? நீங்க திமுக எப்படி பில்டப் கொடுக்க முடியுமோ அதை சிறப்பா செய்றீங்க, நீங்க செய்யுங்க. ஆனா எங்களுக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. வெளியில பாசிச எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, மறைமுகமா கூட்டணி, மறைமுகமான பேச்சுவார்த்தை, காலையில ரைடு நடக்கும், சாயங்காலம் டெல்லிக்கு போயிருவாங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்றீங்க, அஞ்சாமைன்றீங்க. அப்ப எதுக்கு பயந்து ஓடுறீங்க? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் மதிப்பிற்குரிய திரு லயோலா மணி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, குடும்ப சுயநலத்திற்காக தமிழ்நாட்டினுடைய மானத்தை டெல்லியில் போய் பணிந்து தலை குனிந்து அடமானம் வைத்துள்ளது திமுக தலைமை அப்படிங்கிற இதில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏன் இவ்வளவு காட்டமான ஒரு விமர்சனம்? ஒரு பிரதமரை முதலமைச்சர் சந்திக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லையே. அதாவது காட்டமான விமர்சனம் அப்படின்றத தாண்டி அதில் சொல்லப்பட்ட கருத்து என்பது உண்மை. சரிங்களா? தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தை தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். இதில் எந்த தவறுமே கிடையாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான தேவை எங்கிருந்து வந்ததுன்னா, அமலாக்கத்துறையினுடைய ரைடுக்கு பிறகு தான் யார் அந்த தம்பியை காப்பாற்றுவதற்கும் தமிழ்நாட்டிற்கு நிதியை பெறுவதற்காக போல நிதியை காப்பாற்றுவதற்குமாகத்தான் அவர் பிரைம் மினிஸ்டரை போய் அவர் பார்த்திருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையின் வாயிலாக இந்த விளம்பர மாடலை, இந்த கபடதாரிகளை தோலுரிக்கும் விதமாக மிக காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. ஏன் போன ஆண்டு முதல்வர் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போல? மிக்ஜாம் புயலுக்கு நிதி தரல, அதுக்கு முன்னாடி வந்த புயல்களுக்கெல்லாம் நிதி தரல. இதனால தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு இயற்கை வளங்கள்லேருந்து, விவசாயிகளிருந்து, தொழிலாளர்லேருந்து எல்லோருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் புயல்னால. ஸோ இந்த டைம்லாம் உதவாத மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசுடைய எதிர்ப்பை பதிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் போகலை அப்படிங்கிற நாங்கள் போன முறை. ஏங்க போன ஆண்டு நிதி தராமல் இருந்த ஒன்றிய அரசிடம் நிதியை பெறுவதற்கு தானங்க போகணும். ஏன் அப்பெல்லாம் நீங்க போல? அதுக்கு முந்தின வருஷம் ஏன் போல? இல்ல, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய வலுவான எதிர்ப்பை மத்திய அரசு புரிஞ்சுக்கணும், உடனடியாக நிதியை விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் உங்கள் கோரிக்கை. இப்போ நீங்க புறக்கணிச்சு வலுவான ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்க வேண்டியதானே? இப்போ ஒன்றிய அரசு உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா? கல்வியினுடைய வளர்ச்சி நிதி என்று 2100 கோடி நீங்க கேட்டீங்கல்ல, அதை ஒன்றிய அரசு கொடுத்ததா இல்லையா? இன்னும் வரைக்கும் கொடுக்கல. அப்போ கல்வியினுடைய வளர்ச்சி நிதியை தர மறுக்கின்ற ஒன்றிய அரசு ஏற்பாடு செய்திருக்கின்ற நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன், நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருந்தா ஐயா ஸ்டாலின் அவர்களை நம்ம பாராட்டியிருக்கலாம். தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. அந்த மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஒன்றிய அரசு வாய் திறந்து பேச மாட்டேங்குது, அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அதனால் நான் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லியிருந்தா நம் ஸ்டாலின் அவர்களை பாராட்டியிருக்கலாம். கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு ஒன்றிய அரசு முன் முயற்சி எடுக்கல, மெத்தன போக்கோடு செயல்படுது அப்படி என்று சொல்லி நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் ஸ்டாலின் அவர்களை நாம் பாராட்டியிருக்கலாம். அவர் அப்படியா சொன்னாரு? எதையுமே சொல்லலையே. தொடர்ந்து 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத முதலமைச்சர் அவர்கள் திடீரென்று இந்த கூட்டத்துக்கு போறாருன்னா, தன்னுடைய உறவினர்களை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய சொந்தக்காரர்களை கைது செய்யாமல் இருப்பதற்காக, தன்னுடைய மகன் மீது எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, சரணடைவதற்காக தானே டெல்லிக்கு போனாரு. வேற எதுக்கு டெல்லிக்கு போனாரு? டெல்லிக்கு போய் இந்தியாவில் இத்தனை மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் இந்த விஷயத்தை போய் பேசுறதுக்காக போயிருப்பாரு. அதுக்குதாங்க. ஏன் சரி, ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொள்வாங்க தானே? ஆமா. ஏன் போன வருஷம் போல? ஏன் போன வருஷம் எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கலந்து கொள்ளவே இல்லையா? போன வருஷம் போயிருக்கலாம்ல.
அதுக்கு முந்தின வருஷம் நீங்க போயிருக்கலாம்ல. அப்ப நீங்க போனது வந்து தமிழ்நாட்டின் நலன்களுக்காக போல, உங்க குடும்பத்தின் நலன்களுக்காக போயிருக்கீங்க. தமிழ்நாட்டிற்கு நிதி வாங்குவதற்காக நீங்க போல, உங்களுடைய நிதியை பாதுகாப்பதற்காக போயிருக்கிறீங்க. நிதி பெயர் கொண்டவரை காப்பாற்றுவதற்காக நீங்க அங்க போயிருக்கிறீங்க. அந்த நிதியினுடைய தம்பியை காப்பாற்றுவதற்காக நீங்க போயிருக்கிறீங்க. ஆனா அவர்களும் கை விரிச்சு விட்டதாக தகவல் வருகிறது. ஓடோடி சென்ற பிரதமரை பார்ப்பதற்கு ஓடோடி சென்ற ஸ்டாலின் அவர்களுக்கு ஏமாற்றமே விஞ்சிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை மூலமாக சொல்லியிருக்கிறார். அப்ப அவசரமாக போன ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு டெல்லியில் ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு தகவலும் வருகிறது. இல்ல, நாங்க யாருக்கும் அடிய பணிய மாட்டோம், அடிபணிய வேண்டிய தேவையும் இல்ல. திமுக அரசு மக்கள் அடிபணிய மாட்டோம், உரிமைகளை பெறுவதற்காகத்தான் போயிருக்கோங்கிறாரு. அடிபணிய மாட்டோம், அடிபணிவதற்கு எந்த தேவையும் கிடையாது என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்காக நீங்க டெல்லிக்கு போனீங்க? அடிபணிவதற்கு தானே டெல்லிக்கு போனீங்க, சரணடைவதற்காக தானே டெல்லிக்கு போனீங்க, மன்னிப்பு கேட்பதற்காக தானே டெல்லிக்கு போனீங்க. எந்த மிரட்டலுக்கும் திமுக அடிபணியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அடிபணிஞ்சு நீங்க போனதே மிரட்டல் தானேங்க. அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு பிறகு சில பேரை காப்பாற்றுவதற்காக முதல்வர் அவர்கள் டெல்லி போனது அடிபணிந்து தானே, பணிந்து தானே, மண்டிடுவதற்காக தானே சென்றிருக்கிறாரு. வேற எதற்காக சென்றிருக்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய நலனோ மக்களுக்கான நலனோ இதுல எதுவுமே கிடையாது. அவர்களுடைய அமைச்சர்களை பாதுகாக்கணும், அவர்களுடைய சொந்தக்காரர்களை பாதுகாக்கணும், அவருடைய மகனை பாதுகாக்கணும். அதற்காக பிரதமரை போய் பார்த்திருக்கிறாரு, பிரதமரிடம் பேசியிருக்கிறாரு. இதுதானே தவிர மற்றபடி தமிழ்நாட்டிற்கென்று, தமிழ்நாட்டின் நலனுக்கென்று அவர் போகவே இல்லை. வெள்ளைக்கொடையை பிடித்து கொண்டு சரணடைந்து விட்டு வந்து விட்டார். அந்த அடிப்படையில் தான் நாங்களும் பார்க்கிறோம், தமிழ்நாட்டு மக்களும் பார்க்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் எங்க தலைவர் அவர்களும் அந்த அறிக்கையை வெளியிட்டாங்க. பாஜக ஆளாத மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் யாரும் பங்கேற்கல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா தெலுங்கானா மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் வந்து மாநில நலன் சார்ந்து அந்த கோரிக்கையெல்லாம் நிதி ஆயோக்ல வந்து பேசியிருக்கிறாரு, கலந்துருக்கிறாரு. ஏன் அதெல்லாம் தெரியாம விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடணும்? மம்தா பானர்ஜி ஏன் போல? மம்தா பானர்ஜி யாரு? எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர். எந்த கூட்டணியில் இருக்காங்க? இந்தியா அலைன்ஸ் இருக்காங்க. அவங்க ஏன் போல? கர்நாடகா முதல்வர் ஏன் போல? சித்தராமையா ஏன் போல? அவங்க எந்த கூட்டணியில் இருக்காங்க? இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்களா? உங்க தோஸ்துகள் யாருமே போலையே. அப்ப நீங்க மட்டும் அவசரமாக செல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் வரிசை மோடிக்கு பக்கத்துல நின்றுட்டு இருப்பாரு. அப்ப அந்த அளவுக்கு நெருக்கமாக செல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு? இல்ல, வரி வருவாயை வந்து தென் மாநிலங்கள் அதிகமாக கொடுக்கிறது, அதன் காரணமாக முன்னாடி இதை நக்கி வச்சிருப்பாங்களே. நம்ம நீங்க நல்லா பில்டப் கொடுக்குறீங்க. நீங்க திமுகவுக்கு எப்படி பில்டப் கொடுக்க முடியுமோ அதை சிறப்பா செய்றீங்க, நீங்க செய்யுங்க. ஆனா எங்களுக்கு அந்த நம்பிக்கையே கிடையாதுன்றோம். பொது நோக்கத்திற்காக அவர்கள் செய்யவில்லை, குடும்ப நோக்கத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் தான் அவர் சென்றார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கேள்வி கேட்கறாங்களா, எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்கறாங்க, எங்க தலைவர் கேள்வி கேட்கறாங்க, மற்ற அரசியல் கட்சி தலைவர் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு ஏன் ஒன்னும் பதில் சொல்லாம இருக்காரு? அதான் சொல்லிட்டாரு, நாங்க அடிபணியலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடிபணிஞ்சிட்டு நான் அடிபணிய மாட்டேன்னா என்னங்க? ஒருத்தட்ட நீங்க சரணடைஞ்சிட்டு நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நீங்க தான் சரணடைஞ்சிட்டீங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அடிபணிஞ்சிட்டீங்கன்னு கட்சி ரீதியா ரெண்டு பேரும் போய் பேசினா அது வந்து தவறு, அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளானதுதான். ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமரை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திப்பது என்பது அரசுமுறை பயணம் தானே. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான ஒரு நல்லுறவின் இணக்கம் தானே. அந்த அரசுமுறை பயணம் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஏன் நீங்க போக மாட்டேன்றீங்க? மீனவர் பிரச்சனைக்கு ஏன் போக மாட்டேன்றீங்க? கச்சத்தீவு பிரச்சனைக்கு ஏன் போக மாட்டேன்றீங்க? இப்ப கூட சமீபத்தில் பெரியார் கச்சத்தீவு குறித்து ஒரு தனி மசோதா வந்து போட்டாங்க. ஏன் நீங்க போய் பிரதமர் போய் பார்த்து பேச மாட்டேன்றீங்க? அது பேசணும்லங்க. மத்திய அரசுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுறாங்க. நீங்க அரசுமுறை பயணமா போய் பார்த்தோம், தமிழ்நாட்டு நலனுக்காக போய் பார்த்தோம் அப்படின்னா இப்ப கச்சத்தீவை மீட்பது தமிழ்நாட்டிற்கான நலனா இல்லையா? நலன் தான். தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனையை தீர்ப்பது தமிழ்நாட்டிற்கான நலனா இல்லையா? கண்டிப்பா. முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்ப்பது தமிழ்நாட்டிற்கான நலனா இல்லையா? கண்டிப்பா. காவிரி பிரச்சனையை தீர்ப்பது தமிழ்நாட்டிற்கான நலனா இல்லையா? ஏன் அதற்கெல்லாம் ஏன் போவே இல்லை முதல்வர்? நீங்க தமிழ்நாட்டு நலனுக்காக தானே போனான்னு சொல்றீங்க. ஏன் அப்ப இது வந்து தமிழ்நாட்டு நலன் கிடையாதா? அப்ப இதுக்காக நீங்க போயிருக்கணும்ல, பிரதமரை பார்த்துருக்கணும்ல, பேசியிருக்கணும்ல, கல்வி வளர்ச்சி நிதியை கொடுங்கன்னு கேட்டிருக்கணும்ல. ஏங்க நீங்க நீட்டுக்கு போல? நீட் ரகசியம் எங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு இருக்காதுன்னு சொன்னவங்க தானே நீங்க. அதை நம்பி தானே மாணவர்களை நீங்க ஏமாத்துறீங்க. அந்த ரகசியம் தான் இந்தியா அலைன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்க வந்து உடனடியாக தமிழ்நாட்டுக்கு நீட்ல இருந்து விலக்கு அளிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? தேர்தல் வாக்குறுதியில் அப்படி சொன்னாங்களா? தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? 2021 சொன்னாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் என்கின்ற ஒரு தேர்வு தமிழ்நாட்டிலே இருக்காது சொன்னாரா இல்லையா? சட்டமன்ற தேர்தலே அவர் சொன்னாரு. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சொல்றீங்க ரகசியம் எங்களுக்கு தெரியும்ன்றீங்க. அந்த ரகசியம் எங்க? அந்த நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்பது குறித்து எத்தனை முறை நீங்கள்
பிரதமரை போய் பார்த்துருக்கீங்க? எத்தனை முறை பிரதமரிடம் நீங்க பேசியிருக்கீங்க? எத்தனை முறை பிரதமருக்கு நீங்க அழுத்தம் கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அப்ப தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை வருகின்ற பொழுது எத்தனை முறை முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை பார்த்தார்? நீங்க சொல்லுங்க, எத்தனை முறை அங்க சந்திச்சாரு? அப்பெல்லாம் நீங்க சந்திக்கல. இப்ப ரெய்டு நடந்தா 4வது நாள்ல இப்ப நீ பாத்துட்டு வரீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல உதயநிதி தான் ஒரு பக்கம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படிங்கிறாரு. அங்க வந்து டெல்லியில ஒரு மோடியை சந்தித்து அந்த வேலையிலே இது மாதிரி சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்கதானே அர்த்தமா இருக்கு. எதிர்ப்புல விசாரணை நடந்து கொண்டிருக்குங்க, புரியுதுங்களா? அதனால வந்து அவர் சத்தமா பேசிட்டதுனால அவர் வந்து தப்பு பண்ணல அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு இது இடைக்கால தடை தானே தவிர நிரந்தர தடையெல்லாம் கிடையாது. குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள், குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. யாருக்குமே பயம் கிடையாது அப்படின்னா எதிர்க்குங்க. அப்போ நீங்கள் இங்கேருந்து தலைமறைவாக போய் லண்டனில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்குறாங்க, ஏன் தலைமறைவாக ஓடி போனாங்க? நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் என்றால் எதற்காக தலைமறைவாக ஓட வேண்டும், தலைமறைவாக இருக்க வேண்டும், தலைமறைவாக பதுங்க வேண்டும், வீட்டை பூட்டி விட்டு எதற்காக ஓட வேண்டும்? சொல்லுங்க. இல்ல தொழில் ரீதியா ஏதாவது பிசினஸ் ரீதியா போயிருக்கலாம், டூரிசம் எதுவும் போயிருக்கலாம். சொல்லிட்டு தானங்க போனோம், சொல்லாம கொள்ளாம ஓடி இருக்காங்க. யாருக்குமே தெரியலங்க எங்க இருக்காங்கன்னு. திருடன் வந்து வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் திருடிட்டு நைட்டு ஓடுவான் தெரியுமா? யாருக்குமே தெரியாம அது போன்று ஓடி இருப்பதாக சொல்றாங்க. உங்களுக்கு தான் ஈடி மோடி எதுவுமே பயம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க? திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஏன் கத்துறீங்க? புரியுதுங்களா? நீங்க அப்படி சத்தமா பேசிட்டீங்கன்னா உங்க மேல எந்த குற்றமும் இல்லைன்னு அர்த்தமா? இதுக்கப்புறம் தானே ஈடி விசாரிக்க போது. இன்னைக்கு நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், சாராய முறைகேடு ஊழலை பார்க்கின்ற பொழுது, அதில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை பார்க்கின்ற பொழுது இன்னும் பல பேர் மாட்டுவார்களோ என்கின்ற சந்தேகம் வருதுன்னு நீதிபதி புகழேந்தி என்பவர் சொல்லியிருக்காங்க. ஏன் அவருக்கு தெரியாதா? ஒரு நீதி அரசருக்கு தெரியாதா? எதிர்கட்சிகளுக்கு தெரியாதா? இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? 1000 கோடின்றாங்க, 1000 கோடி தாண்டி 40,000 கோடி வரைக்கும் முறைகேடுகள் நடந்திருப்பதற்காக வாய்ப்புகள் இருக்குது பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க, அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க, படித்தவர்கள் சொல்றாங்க. கோடி கோடியாக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்திருக்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்வதற்காகத்தான், மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் டெல்லி போனாரே தவிர தமிழ்நாட்டை ஒன்றும் அப்படியே தலைகீழா மாற்றுவதற்கும் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுவதற்காகலாம் அவர் ஒன்றும் போல. நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அவர் போனாரா? இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அயோக்கியத்தனமான ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி நம்ம சொல்றோம். இன்னும் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கல. அந்த பொண்ணு வந்து விசாரணை வேண்டும் என்று சொல்லுது, இன்னும் விசாரிக்கல. நேற்று கூட ஒரு குற்றவாளியை வந்து இன்னும் கைது செய்யாம இருக்கிறீங்க. உங்க ஆட்சி இங்க கேவலமா இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாட்டின் நலனுக்காக டெல்லிக்கு போனீங்களா? நீங்க ஆட்சியை விட்டு போனாவே தமிழ்நாடு நல்லா இருக்குங்க. திமுக என்கின்ற ஒரு ஆட்சி இல்லாமல் இருந்தாவே தமிழ்நாடு மிக சிறப்பாகவும் நல்லா இருக்கும். ஜெயலலிதாவை பார்க்க 4 நாட்கள் வந்து கொடநாட்டுக்கு ஓடி அந்த கேட்டுக்கு வெளியவே நின்று கை கட்டி நின்று இருந்தவர் தான் விஜய். அது மட்டும் இல்லாம அவருடைய தந்தையுடன் இரவு 9:30 மணிக்கு வந்து ஜெயலலிதாவை போய் சந்தித்தது யார் என பல அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் திமுக மாணவர் அணியின் மாநில செயலாளர் ராஜீவ் காந்தி அவர்கள். உங்களுடைய பதில் என்ன? அதாவது ராஜீவ் காந்திலாம் வந்து பேசுற அளவுக்கு எந்த தகுதி கிடையாது. முதல்ல ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர். அதாவது வந்து வாயை வாடகைக்கு விடக்கூடியவர் அவர். ஏங்க அவர் வந்து திமுகவை திட்டாத திட்டா, கருணாநிதி அவர்களை திட்டாத திட்டா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? சக்கர நாற்காலியில் உள்ள, நல்லா சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சண்டாளன்னு சொன்னார். அப்படி பேசின ஒரு நபர் தான் இந்த ராஜீவ் காந்தி அவர்கள். தனக்கு இப்போ சரியான பதவி அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் தமிழர் கட்சியை விட்டு திமுக கட்சிக்கு பிழைப்பதற்காக போனவர். புரியுதுங்களா? அவர் வந்து பேசுறாரு அப்படின்னா, ஈழத்தில் லட்சக்கணக்கான அப்பாவி தமிழ் உறவுகள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள், அதற்கு காரணம் திமுக தான், அதற்கு காரணம் கருணாநிதி தான், அதற்கு காரணம் டிஎம்கே தான் என்று சொன்ன ராஜீவ் காந்தி அவர்களே, மானமே இல்லாம நீங்க எப்படி திமுக போய் சேர்ந்தீங்க? சொன்னீங்கதான் இல்லையா? குடும்ப ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறாங்க. வித்தியாசமாக கொள்ளையடிப்பதே திமுக கட்சிக்காரங்களிடமிருந்து தான் நம்ம கத்துக்கணும் என்று சொன்னவர் தானே ராஜீவ் காந்தி. எந்த அடிப்படையில் அவர் திமுக போய் சேர்ந்தாரு? எங்க தலைவர் தளபதி அவர்கள் எதற்காக முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போய் பார்த்தார்? தன் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. அவர் கை காசை போட்டு அந்த படம் எடுக்கல. தயாரிப்பாளருக்கு இதனால் நஷ்டம் ஏற்பட்டக்கூடாது, அந்த படத்தில் நடித்தவர்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட்டக்கூடாது, அந்த படத்துக்காக உழைத்தவர்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட்டக்கூடாது. நம்மளை நம்பி கோடி கோடியாக முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த டைம் டு லீடு என்கின்ற அந்த ஒரு சொல்லாடலுக்காக, தலைவா என்கின்ற அந்த ஒரு பேருக்காக நம்மளால் பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது. அதற்காக நான் எந்த எல்லைக்கும் சென்று அதற்காக நான் வந்து மன்னிப்பு கேட்பதற்கு நான் தயார்.
அப்படின்னு தயாரிப்பாளரினுடைய நலன்களுக்காகவும் அந்த படத்தில் உழைத்த உழைப்பாளர்களுடைய நலன்களுக்காகவும் அந்த படத்திற்காக பாடுபட்டவர்களுடைய நலன்களுக்காகவும் தன்னைத்தானே மெழுகுவர்த்தி போன்று உருக்கி கொண்ட ஒரு தலைவர் அவர். அதற்காகத்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை போய் பார்த்தாரே தவிர உங்களை மாதிரி கோடி கோடியா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு பிரதமரிடம் சென்று மன்னிப்பு கேட்கல. அவர் செந்தில் பாலாஜி போன்று சாராய பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்கி கொள்ளையடிக்கல. நாங்க பொன்முடி அவர்களை போன்று நாங்க கொள்ளையடிக்கல. துரைமுருகன் அவர்களை போன்று நாங்க கொள்ளையடிக்கல. மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்களை செய்துவிட்டு நாங்கள் எல்லாம் இதெல்லாம் ஓசி என்று நாங்கள் மக்களை இழிவாக பேசல. தாழ்த்தப்பட்டவர்கள் நீதிபதி ஆகிறார்கள் என்றால் அது திமுக போட்ட பிச்சை என்று உங்களை போன்று அயோக்கியத்தனமாக நாங்க பேசல. என்ன பெண்கள் எல்லாம் பலபலன்னு இருக்கீங்களா? ஓ நாங்க கொடுத்த 1000 ரூபாவா, நாங்க கொடுத்த 1000 ரூபால தான் நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போடுறீங்களான்னு பெண்களை கொச்சைப்படுத்தி அயோக்கியத்தனமாக நாங்க பேசல. தமிழக வெற்றி கழகம் பேசல, திமுக பேசியது. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் நீங்க பேசுனீங்க. உங்களுடைய ஆட்சியில தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியா இருக்கு. உங்களுடைய ஆட்சியில தான் கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியா இருக்கு. உங்களுடைய ஆட்சியில தான் கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருக்கு. உங்களுடைய ஆட்சியில தான் கள்ளச்சாராயத்தை குடித்தும் ஒடுக்கப்பட்ட மக்கள் செத்தாங்க. உங்களுடைய ஆட்சியில தான் கட்ட பஞ்சாயத்து தலைவிரித்து ஆடுது. உங்களுடைய ஆட்சியில தான் ரவுடிசம் தலைவிரித்து ஆடுது. உங்களுடைய ஆட்சியில தான் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் என்கின்ற ஒரு நபரை உங்களுடைய ஆட்சியில தான் வெட்டி படுகொலை செய்தாங்க. கேவலமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அது குறித்து பேச ராஜீவ்காந்திக்கு துணிச்சல் இருக்கா? தைரியம் இருக்கா? என்ன தப்பா கேட்டாரு எங்க தலைவர்? ஆமா நீங்க கபட நாடகம் தான் போடுறீங்க, வெற்று விளம்பரம் தான் பண்றீங்க, மக்களை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறீங்க, ஊழலாட்சி நடத்தி கொண்டு தான் இருக்கிறீங்க. அந்த ஊழலை மறைப்பதற்காகத்தான் மோடி அவர்களை நீங்க போய் பார்த்தீங்க. வெளியில பாசிச எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, மறைமுகமா கூட்டணி, மறைமுகமான பேச்சுவார்த்தை. காலையில ரைடு நடக்கும், சாயங்காலம் டெல்லிக்கு போயிடுவாங்க. நடக்குதா இல்லையாங்க? கலைஞர் அவர்களுக்கு ஒரு நாணயம் வெளியிடுறாங்க, பிஜேபி கட்சியை சார்ந்த பிரமுகர் தான் வந்து வெளியிட வர்றாரு. இல்ல அதெல்லாம் வந்து ஒரு அரசு சார்ந்த நிகழ்வு தானே. ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, நாட்டு மக்கள். சரிங்க, ஏதாவது ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர்கள் யாராவது வந்திருக்கலாம்ல, அவங்களையும் நீங்க கூப்பிட்டுருக்கலாம்ல. சோனியா காந்தியை கூப்பிட்டீங்களா? இல்ல ராகுல் காந்தியை கூப்பிட்டீங்களா? ஏன் கூப்பிடல? அவங்களெல்லாம் கூப்பிட்டா பெரிய ஓனர் கோச்சிப்பார், மோடி ஓனர் கோச்சிப்பார். கவர்மெண்ட் புரோட்டோகால்னு ஒன்று இருக்குல்ல, யார் அதுல கலந்துக்கலாங்க? கூட்டணி கட்சிகள்லாம் கலந்துக்கலையா? இப்ப ராஜ்நாத் சிங் வருகின்ற பொழுது திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர் யாருமே கலந்து கொள்ளலையா? நீங்க சொல்லுங்க, கலந்துக்கிட்டாங்களா இல்லையா? ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த நாணய வெளியீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கலந்து கொண்டதா இல்லையா? மதிமுக கலந்து கொண்டதா இல்லையா? கம்யூனிஸ்டுகள் கலந்து கொண்டதா இல்லையா? கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டார்களா இல்லையா? ஏன் அப்ப காங்கிரஸும் கலந்துக்கிட்டா என்ன? ஏன் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் கலந்து கொண்டா என்ன? ராகுல் காந்தி அவர்கள் கலந்து கொண்டா என்ன? ராகுல் காந்தி வந்து என்னுடைய சகோதரர் என்று நீங்க தானே சொல்றீங்க. ராகுல் எதற்காக அழைப்பு விடுக்கல? எதற்காக அவர்கள் கலந்து கொள்ளல? அவங்க கலந்துகிட்டா ஓனர் கோச்சிப்பாரு. பிஜேபியை ஒரு சமரசம் செய்வதற்கு, பிஜேபியோடு ஒரு 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 உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக பிஜேபியை கூப்பிட்டு நீங்க அங்கங்க சில நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க. இங்க வந்து மோடி எதிர்ப்பீங்க. அப்புறம் நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடியை பார்த்து அழைப்புதல் கொடுப்பாரு, நீங்கள் தாங்க வரணும்னு சொல்லுவார். யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க. சரிங்களா? இது ஒன்றும் ரொம்ப யோக்கியமான ஒரு ஆட்சி ஒன்றும் தமிழ்நாட்டில் நடக்கலை. இது ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான். இது சக்கர நாற்காலி சதிகாரன் என்று சொன்ன ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறார்ல, எங்கள் தலைவர் வந்து பயந்து போய் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை போய் பார்த்தாரு, பயந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரொம்ப யோக்கியமா? திமுக கவர்மெண்ட் யோக்கியமா இல்லை திமுக கட்சி யோக்கியமா? நீங்க மிரட்டிய வரலாறு இருக்கா இல்லையா? கலைஞர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அந்த பாராட்டு விழால ஏகே சார் எந்திரிச்சு என்னங்க பேசினாரு? என்ன பேசினாரு? அஜித்குமார் சார் எந்திரிச்சு என்ன பேசினாரு? எங்களை வந்து வலுக்கட்டாயமாக இழுக்கிறாங்க, எங்களை வந்து பேச சொல்றாங்க, இப்படி பேசி அவனு மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு வந்து ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எழுந்து நின்று கை தட்டினார். அந்த அளவுக்கு நடிகர்களை மிரட்டி கொண்டிருக்கின்ற கட்சி திமுக. இன்று வரைக்கும் ரெட் ஜெயின் நிறுவனத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு நடிகர்களை நீங்க மிரட்டுறீங்க, மிரட்டி பணத்தை வந்து புடுங்குறீங்க, படத்தை புடுங்குறீங்க. அண்மையில் போஸ் வெங்கட் அது குறித்து பேசினாரு, விஷால் அது குறித்து பேசியிருக்கிறாரு. சின்ன சின்ன படங்கள் வெளிவர விடாமல் தடுப்பது யாரு? ரெட் ஜெயின் நிறுவனம், கருணாநிதி குடும்பம், ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி ஸ்டாலின் குடும்பம், உதயநிதி ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ரெட் ஜெயின் நிறுவனம். சினிமாவை உங்க கட்டுப்பாட்டில் நீங்க வச்சிருக்கிறீங்க. யாரும் வளர்ந்து விடக் கூடாது என்று நசுக்கிறீங்க. டாஸ்மார்க் மூலமாக கொள்ளையடித்த பணத்தை உறவுக்காரர் மூலமாக கொண்டு வந்து தொடர்ந்து நட்சத்திர நடிகர்கள் 3 பேரை வைத்து நீங்க படம் பண்றீங்க.
எப்படி பண்றீங்க? எப்படி ஒரு சாதாரண ஒரு நபர் திடீரென்று ஒரு பெரிய ப்ரொடியூசரா மாறினாரு? இல்ல அவங்க அப்பா பிசினஸ் மேனா இருக்கிறாரு. அதே அமலாக்கத்துறை சொல்லுங்க. அவர் ஏதாவது பிசினஸ் துறையில இருக்கிறாரா, இல்ல வந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த பணத்தை வைத்து இவங்க படம் எடுக்கிறாங்களா என்று அமலாக்கத்துறை சொல்லிரும். நீங்க ஏன் சொல்றீங்க? இது குறித்து ராஜீவ்காந்தி பேசுவாரா? இல்ல ஆகாஷ் அவர்கள் வந்து இதுல சினிமால திரைப்பட உதவி இயக்குனராக இருந்திருக்கிறாரு. ஏங்க திரைப்பட உதவி இயக்குனராக இருந்தவர் எப்படிங்க முன்னணி தயாரிப்பாளராக மாற முடிஞ்சது? பெரிய நட்சத்திர நடிகர்களை வைத்து எப்படிங்க அவரால் படம் எடுக்க முடிந்தது? எங்க இருந்து வந்துச்சு பணம்? அவங்க மாமனார் யாரோட பணம்? அவங்க அப்பா பிசினஸ் மேனா இருக்கிறாரு. அதெல்லாம் அமலாக்கத்துறை சொல்லிருங்க. கொஞ்ச நாள்ல வெளில தெரிஞ்சிடும்ல. சரி, நேர்மையான முறையில் பணம் சம்பாதித்திருந்தால், நேர்மையான முறையில் படத்தை எடுப்பதாக இருந்தால் எதற்காக தலைமறைவாக வேண்டும்? எதற்கு ஓடி ஒளியணும்? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்றீங்க, அஞ்சாமைன்றீங்க. அப்ப எதுக்கு பயந்து ஓடுறீங்க? ஈடிக்கு எதிர்த்து நிற்க வேண்டியதானே? மோடிக்கும் பயம் இல்லை, ஈடிக்கும் பயம் இல்லை என்றால் எதற்கு ஓடி போய் ஒளியணும்? இது குறித்து ராஜீவ்காந்தி பேசுவாரா? ராஜீவ்காந்தியால் இது குறித்து பதில் சொல்ல துணிவு இருக்கா, துணிச்சல் இருக்கா? நீயே வந்து உன்னை நம்பிய ஒரு கட்சிக்கு துரோகம் செய்துட்டு இன்னொரு கட்சிக்கு போயிருக்கிறீங்க. போயிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக பேசலாமா? எங்களை குறித்து பேசுவதற்கு என்ன அருகதை இருக்குது ராஜீவ்காந்தி அவர்களுக்கு? எங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை, தமிழக வெற்றி கழகத்தால் ஏதாவது ஒரு மக்களுடைய வரி பணம் கையாடல் பட்டிருக்கா, சுரண்டப்பட்டிருக்கா, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கா? யார் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணிட்டு இருக்கா? யார் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறா? யார் வந்து ஓடி ஓடி டெல்லிக்கு போயிட்டு மோடியை பார்க்குறா? நாங்களா பார்க்குறோம்? தமிழக வெற்றி கழகம் பார்க்கிறதா? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பார்க்குறாங்களா? இது குறித்து ராஜீவ்காந்தி அவர்களை பேச சொல்லுங்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி. மிக்க நன்றி.